லியோ படத்துல கூட கருப்பாயி சாங் வந்தப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆர்வமா பார்த்தாங்க. சுந்தரா போட்டு அவ்வளோதான் மியூசிக், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் போட்டு பாருங்க, உட்கார முடியாது. அந்த டான்ஸில் வரும்போது நம்மள அறியாமல் எந்திரிச்சு ஆடிடும். அது மாதிரி தான் காதலிக்கு நேரத்தில் சாகாவரம் பெற்ற படம். ஏற்றே சிரிச்சுட்டு இருக்கு, என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. பாலையா போதுப்பா இப்பவே இவ்வளவு என்னைக்கு வேணாலும் போட்டு காட்டி, யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீங்கள் போட்டு காட்டலாம் படம். அந்த காட்சி வந்துச்சு. இந்திய நடிகர்கள் அத்தனை பேரும் பயந்தது 2 பேர் தமிழ்நாட்டு நடிகர்கள். சனாதனத்துக்கு உளுந்த அடி, பொய் பேசிக்கிட்டாண்டா படம் நடத்துவீங்க, பிச்சை எடுக்கலாண்டா நீங்கிற மாதிரி அடிச்சு உதைச்சார். ஓர இடத்துல வச்சு வாங்கினார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். லியோ படத்துல கூட கருப்பாயி சாங் வந்தப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆர்வமா பார்த்தாங்க. ரீரிலீஸா அதிகமா விரும்பி பார்க்கறது இப்போ 2K கிட்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறத மக்கள் யாரும் ரசிக்கிறது இல்லை. ரீரிலீஸ்ல அதில் வந்து ஒரு பாட்டு கரு கரு கருப்பாயின்னு ஒரு சாங் வந்துச்சு. அதை 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. அந்த சாங் அப்படி பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுத கடிதம், அது வந்து பாப்புலர் சாங். அந்த படம் வந்து ஒரு 10 நாள் ஓடினதுக்கு காரணம் அந்த பாட்டு தான். அதே மாதிரி தான் தளபதி படம் என்னென்னவா கதை சொன்னாலும் ராக்கமா கையை தட்டு பாட்டு இல்லைன்னா அந்த படம் ஊற்றிட்டு போயிருக்கு. அது மாதிரி சில இளையராஜாவால் காப்பாற்றப்பட்ட படங்கள் அதெல்லாம். அந்த பாட்டு இன்றைக்கி பாட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இளையராஜா அந்த கண்மணி அன்போடு காதலன் ரெக்கார்டு, அந்த பிஜிஎம் பாருங்கள், என்ன பிரமாதமாக இருக்குது தெரியுங்களா. அது அப்படியே அந்த டாப் ஆங்கிளில் வந்து அந்த குகையில் அந்த இது மெழுகுவத்தி எல்லாம் அப்படியே அங்கே வச்சு அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அனுபவிக்கணும். அப்போ தான் இளையராஜாவை நினச்சிக்கிறது. அந்த காட்சியை எப்படி மானசீகமாக உருவகப்படுத்தி அதுக்கு அப்படி ஒரு இசையை கொண்டு சேர்த்து அதை ஒரு அழகுப்படுத்தியிருக்க, அப்படியே அள்ளிக்கிட்டு போகுது. அதே மாதிரி தான் ராக்கமாக கையை தட்டு, அதுக்கு பிரபுதேவா ஒரு காரணம். கோரியோகிராஃபி ஒரு சுலபமான பாட்டு, ரொம்ப சுலபமான பாட்டு. ரஜினி அது ரொம்ப சாதாரணமாக ஆடிட்டு போவார், எல்லாருமே ஆடலாங்கிற மாதிரி. அந்த வயலின் அப்படி ரொம்ப ஜனரஞ்சகமாக போச்சு. இதெல்லாம் சில பாடல்கள் இதெல்லாம் சினிமாவுக்கு ஒரு உயிர் கொடுத்தது. அந்த பாட்டுகள்லாம் வந்து எல்லா காலத்துக்குமே நிற்கும். இன்னும் 100 வருஷம் கழித்து கேட்டால் கூட இது கிருஷ்ணா முகுந்தா முராரே, நான் பையனாக இருக்கும்போது, நான் 4 வயசு பையனாக இருக்கும்போது கேட்ட பாட்டு இன்றைக்கி நீங்கள் போடுங்க. கூட்டில குண்டலம் கூவலம் எத்தலை நீளம்னு சொல்லி பாகவதர் பாட ஆரம்பித்தாலும் நீங்கள் அப்படியே கிருஷ்ணன் கீழே வந்துடுவான், இறங்கி வந்துடுவான். அதே மாதிரி தான் என்னுடன் தண்ணில் ஒரு ஈ மொய்த்த போது உங்கள் உடலில் தீப்பட்டார் போல் அந்த பாட்டெல்லாம். அம்மா எப்பா உங்கள் அன்பை மறந்தேன்னு, அறிவில்லாமலே அன்பை மறந்தேன் பாட்டெல்லாம். அதே மாதிரி எம்எஸ்வி போட்டத்தில் முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டு, ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் சிகை அலங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ, ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்டைல், பட் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மாடர்ன் மியூசிக் எடுத்திங்கன்னா, நான் நன்றி சொல்வேன் என் கண்ணனுக்கு, நான் நன்றி சொல்ல நானும் மறந்தது என்ன, அந்த பாட்டெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள். எவ்வளோ பாட்டுங்க இருக்குது. காளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வெறும் துந்தரா போட்டுட்டு அவ்வளோதான் மியூசிக், வேற ஒன்றுமே கிடையாது. காளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா, ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, தந்தான தானே 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 எவ்வளோ அப்படியே போகுது. உள்ளே போயிடுவீங்க. ஒரு ஹிந்தி பாட்டு இருந்தது, சுடுமேரா பன்மூரே தலையா போச்சு. அது மாதிரி இதெல்லாம் சாகாவரம் பெற்ற பாடல். அந்த பாட்டில் வந்து அதனால 96 கிட்ஸ் இல்லை, 2000 20,000 கிட்ஸ் கூட அதை கேட்பாங்க. அந்த இசைக்கு வந்து காலம் கிடையாது.
காலத்தை கடந்து. அதே மாதிரி தான் அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட தான் பாடினேன்னு நினைக்கிறேன். ஆமா. இது காற்றினிலே ஒரு கீதம், காலத்தை வென்ற பாடல், காலத்தை வென்ற பாடல். அதுக்கெல்லாம் சாவே கிடையாது, அமரத்துவம் பெற்ற பாடல். சில படங்கள் காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, அந்த மாதிரி படங்கள்லாம் மக்களை கதைக்குள்ளே கொண்டு போன படம். அதில் எக்ஸலண்ட் ஆக்ட் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா நடிகர் பாலையா. அந்த மாதிரி படங்கள் இப்போ வருதா? அந்த மாதிரி ஆக்டர் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி படங்கள்லாம் எப்போவுமே நீங்கள் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து சில படங்களில் வந்து ஆல் டைம் ஃபேவரட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ ஹாலிவுட் மூவிஸ் ஒரு 15 படங்கள் இருக்குது, ஆல் டைம் கிரேட்டும்பாங்க. அதாவது 7 Brides for 7 Brothersனு ஒரு படம் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு பார்க்கலாம். அது மாதிரி ஒரு கோரியோகிராஃபி டான்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இன்றைக்கே நீங்கள் போட்டு பாருங்கள், உட்கார முடியாது. அந்த டான்ஸின்னு வரும்போது நம்மள அறியாமல் எந்திரிச்சு ஆடிடுவோம். அது மாதிரி தான் காதலிக்க நேரமில் சாகாவரம் பெற்ற படம். பாலையா கிட்ட நாகேஷ் கதை சொல்லும்போது பாலையாவுடைய ரியாக்ஷனும் நாகேஷ் பண்ணுறதும் அந்த சீனில் 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு யாருமே பார்க்கல. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தியேட்டரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. பாலையா வா போதும்பா போதும்பா இப்போவே இவ்வளவு. அதாவது சில படங்களை வந்து ஹிந்திலையும் மற்ற மொழிகள்லையும் மொழிபெயர்க்கும் போது யாரை வேணாலும் நம்ம பண்ணிடலாம். அதாவது எங்கள் காலத்து சினிமாக்களில் யாரை வேணாலும் நம்ம பண்ணிட முடியும். பாலையாவும் எம்ஆர் ராதாவையும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை நடிக்கவே முடியாதுன்ட்டா. பாகப்பிரிவினை இந்தியா எடுக்கும்போது சிவாஜி ரோலை பண்ணுறதுக்கு திலீப் வர கூப்பிட்டாங்க, ஒரு கையெல்லாம் ஊனமாக வச்சுக்கிட்டு நடிக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் சுனில் தத்தை போட்டாங்க. இதுக்கு எம்ஆர் ராதா ரோல்னா இதுக்கு அவரையே பார்த்து எப்படியா இந்தியில் பேச சொல்லுங்க. அவர் தான் பிராண போட்டாங்க, எடுபட்டு. அதே மாதிரி சித்திங்கிற படத்தில் பாலையா தான் முக்கியமான ரோல். அதில் பிராண போட்டாங்க. பிரான் சொல்லிட்டாரு, கிட்ட கூட என்னால் வர முடியாது, கிட்ட கூட வர முடியாது. அதே தான் பாலையா. காதலுக்கு நேரமில்லையில் ஓம் பிரகாஷ்ன்றவர் யாரையோ போட்டாங்க. நாகேஷ் கிட்ட கூட மகமதும் வரலி. மகமது க்ளீனாக சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒரு அளவுக்கு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். நாகேஷ் மாதிரிலாம் எதிர்பார்க்குறேன். அவங்கெல்லாம் அதில் தான் அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணார். எங்களால் முடியாதுட்டாங்க. சிவாஜிக்கு அவங்க கொடுத்த டைட்டிலே வேறு இல்லை, அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ். சஞ்சீவ்குமார் சொன்னது, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கெல்லாம் அதான் தட் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. மேன் வித் 1000 ஃபேஸஸ் ஷம்மி கபூர் சொன்னது சிவாஜி. அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. நம்ம அவங்கள வந்து பெருசாக பேசலைங்கிறது வேறு விஷயம் சொல்கிறேன். அது மாதிரி அந்த இதெல்லாம் சாகாவரம் பெற்ற படங்கள். அது மாதிரி அந்த ஆல் டைம் ஃபேவரட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது 7 Brides for 7 Brothers மாதிரி படங்கள்லாம் ஆல் டைம் ஃபேவரட்னா ஹாலிவுட்டில் எடுத்த ஒரு 15 படங்களுக்கு அது பேர் உண்டு. அது மாதிரி தமிழில் எடுத்த படங்களில் காதலிக்கு நேரம் இல்லை, ஆல் டைம் ஃபேவரட். நீங்கள் என்னைக்கு வேணாலும் போட்டு காட்டி, யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம். இன்னும் 50 வருஷம் கழித்து நீங்கள் போட்டு காட்டலாம். படம் அந்த காட்சியை ரசிக்கலாம். ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு கதாநாயகியோ கதாநாயகனுக்கோ கவர்ச்சி காட்சி கிடையாது. டீசென்ட்லி இன்ட்ரெஸ்ட், ஒரு சின்ன கவர்ச்சி காட்சி கிடையாது. அவ்வளோ அற்புதமான படம். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், குழந்தைகளோட உட்காந்து பார்க்கலாம், மனக்கவலையெல்லாம் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி படம் அது மாதிரி ஆல் டைம் ஃபேவரட்ஸ். அதான் நான் அதை சொன்னேன். தென்னிந்திய நடிகர்கள் அத்தனை பேரும் பயந்தது 2 பேர் தமிழ்நாட்டு நடிகர்கள். ஒன்று எம்ஆர் ராதா, இன்னொன்று பாலையா. ஒரு பிரபல நடிகருடைய மனைவி, ஹாலிவுட் பாலிவுட் நடிகருடைய மனைவி, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க அந்த கல்யாணம் ஆக பெருசாகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில எல்லாம் வந்து தங்கியிருப்பாங்க. அவங்க அந்த காதலுக்கு நேரமில்லை பாடத்தை பார்த்துட்டு பாலையா பாலையா பாலையான்னு அவ்வளோ உயிரை விட்டார். அப்படி உயிரை விட்டார். ஹீரோவெல்லாம் நடித்தவங்க யாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பார்த்து ரசிச்சார். அதே மாதிரி எம்ஆர் அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம். மல்டி டேலண்ட்டு கொடுத்த ரோலை அவங்க அழகுப்படுத்திடுவாங்க. பதிபக்திங்கிற ஒரு படத்தில் ஒரு லெட்டர் வரும், சிவாஜி எழுதுனதா. அந்த லெட்டரை படித்து காட்டுவார். இந்த சீனை கூகுளில் போட்டு பாருங்கள். அந்த ஒரு சீனுக்கு அந்த படத்தை பார்க்கலாம், 10 தடவை பார்க்கலாம். அது அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். அதெல்லாம் கிளாஸ். அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது சொல்கிறேன். இதெல்லாம் அவங்களாம் ஆல் டைம் ஃபேவரட்ஸ், ஆல் டைம் கிரேட்.
சினிமான்ற ஒரு பேச்சு எடுக்கும்போது இவங்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் பேசணும். எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருக்கிறார். அவரை பற்றி பேசும்போது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவரை பற்றி நேற்று ஒன்று படித்தேன். ஓகே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோயில் பிச்சைக்காரன் தினம் அந்த கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சாகரவனும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். கடவுள் கோயில் வாசலில் தாண்டா உட்காந்துருக்கான். தினம் உட்காந்து பிச்சை எடுக்கிறவனே கடவுள் காப்பாற்றிலே ஏதோ ஒரு நாள் போய் கும்பிட்ற உனக்கு எப்படிடா காப்பாற்று கடவுள்னு கேட்டார். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் வாசலில் உட்காந்து. பிச்சைக்காரனாவே தான் இருக்கிறான். கோயில் அர்ச்சகர் எடுத்துங்க. அந்த சாமியை கழுவுறதுலேருந்து அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து அலங்காரம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பண்ணிடுங்க. அப்போ தெருவில் வந்தாக்கா அந்த தட்டேந்தி சில்லறை பொருட்கள் காசோட எந்த போய் கோயில் அர்ச்சகர் வந்து பணக்காரனாக இருக்கா? ஆக அதுலேயே தெரியலையாக்கா காலமெல்லாம் கடவுள் அடியிலேயே கிடக்கிறவனுக்கு பண்ணாத கடவுளாக உனக்கு பண்ண போதுன்னு எம்.ஆர். ராதா கேட்குறாரு. இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டதெல்லாம் தான் பிரச்சனை வருது. இப்போ இவர் பகுத்தறிவான கேள்விகள் கேட்குறாரா இல்லை ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்குறாரு? நீங்கள் அதை அசிங்கன்னு எடுத்துக்கிட்டால் அது உங்கள் மாமான அழுக்கு. உங்கள் மன அழுக்கு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ராமனை பற்றி கேட்டார். தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி. கதையே அசிங்கம். ஒருத்தனுக்கு 50,000 பொண்டாட்டி இருந்தாங்க. இன்றைக்கி ஒன்று அந்த ஆள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஓட்டுக்கு ஒரு தினம் ஒருத்தர் போயிருந்தாங்க 50,000 வருஷம். 50,000 பொண்டாட்டி எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. 50,000 பொண்டாட்டிக்கிறாங்க. கற்பனை வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது. குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லைன்னும் போது வசிஷ்டரை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாங்க. புத்திரகாமேஷ்டி யாகங்கிறது ஒரு பெண்கள் நீங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட அதெல்லாம் பேச முடியாது. அவ்வளோ ஆபாசமான விஷயம். இதை வந்து ராமன் எப்போ கேட்குறான்னா, சீதையை வந்து ராமன் வந்து துரத்தி போடுறான். ஊர் ஜனங்கள்லாம் ராவணங்கிட்ட சும்மாவாக இருந்திருப்பான்னு எல்லாம் கேட்குறது இது பண்ணி இவனுக்கு சந்தை வந்து துரத்திவிட்டான். துரத்திட்டு அப்புறம் அவளை பார்க்குறதுக்கு கூட்டு வரத்துக்கு போகிறான். கூட்டு வரத்துக்கு போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவளை தான் காட்டுக்கு துரத்திடலாம். கதற துரத்துறான். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவளை துரத்துறான் வீட்டை விட்டு. அவள் போய் வசிஷ்டருடைய இதில் வால்மீகி ஆசிரமத்தில் தான் போய் இருக்கிறான். வசிஷ்டர் அங்கே இருக்கார். 2 குழந்தைங்க வர்றாங்க. ராமன் கேட்குறான், எம்.ஆர். ராதா நாடகத்தில் சீன், எப்படியா இன்னொரு பிள்ளை வந்தது? உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு, லவன் மாத்திரம்தான் இருக்கான். சீதை வந்து குளிக்கிறதுக்கு போனான். லவனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா, நீங்கள் பார்த்துங்கன்ட்டு. நான் தவத்தில் இருந்தேன். தவத்துக்கு கண்டு தந்து பார்க்குற பிள்ளைய காணும். தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும். எனக்கு பயம் வந்துருச்சு. உடனே ஒரு தர்மப்பில்லை எடுத்து போட்டு இன்னொரு குழந்தைய உருவாக்கிட்டேன். லவன் மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்கிட்டேன். சீதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆத்தங்கரையில் திரும்பி வரும் பார்த்தா லவன் அவள் கூட வர்றான். ஸோ அம்மா தேடிட்டு அவன் போயிருக்காங்க. தெரியாமல் நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, சரி இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி நான் அழிக்க பார்த்தேன். அப்போ சிவத்தை சொன்னார், உருவாக்கிட்டீங்க, அதை இருந்துட்டு போகட்டும் அப்படின்னா. அப்படி பிறந்தவன் தான் இவன். எம்.ஆர். ராதா தான் ராமன். ஏயா இவ்வளோ சுலபமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பனுக்கு குழந்தை இல்லைன்னு எங்கள் அம்மாவையெல்லாம் என்ன பாடுபடுத்தின நீ? குதிரைகளோட எல்லாம் படுக்க வச்சு அப்போ இப்படி பெற்றுருக்கூடாதான்னு கேட்குறேன். இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? இதை அப்ஜெக்ட் பண்ணாங்க கோர்ட்டில். வால்மீகி ராமாயணத்தில் இருக்குதுயா, கம்பராமாயணத்தில் இருக்குதுயா, சொல்லு அப்படின்னா ஜட்ஜால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டார். தொழுநோயாளியாக உட்காந்துருப்பார், திண்ணையில் உட்காந்துருப்பார். உங்களோட சொல்லியிருக்கேன். தொழுநோயாளியாக உட்காந்துருப்பார், கண்ணெல்லாம் வேறு தெரியாது, பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். திண்ணையில் உட்காந்துருப்பார். அந்த திண்ணைக்கு அந்த பக்கம் இன்னொரு ஆள் உட்காந்துக்கிட்டு இது கொழுப்படுத்து பாடுவார். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படிம்பார். அப்படி பார்ப்பான். ஏடா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற கோவிந்த நோயை சரிப்படுத்திடக்கூடாது. அவன் உடனே திருவோட்டை கிளை வச்சு புத்தி வந்துருச்சுடா, எங்கள் அப்பனுக்கு புத்தி வந்துருச்சுடா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாட்டா. இது மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களை அவர் பரப்பிக்கிட்டே வந்தார். அதில் வந்து கேட்டோம் நான், அது சனாதனத்துக்கு உளுந்த அடி. பொய் பேசிக்கிட்டாண்டா பொழப்பு நடத்துவீங்க, பிச்சை எடுக்கலாண்டா நீங்கிற மாதிரி அடித்து உதைச்சார். போகிற இடத்துல பிச்சு வாங்கினார். அதில் வந்த கோபம் தானே, அதில் வந்த கோபம் தான் அவரை வந்து முரட்டுக்காரர் அது இதுன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சினிமாக்குள்ளார திரும்பி நல்ல இடத்து சம்மந்தங்கிற படத்தில், ரத்த கண்ணீர் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சினிமாவுக்கு வரல. நல்ல இடத்து சம்மந்தங்கிற படத்தில் அவர் மறுபடியும் ஏபி நாகரன் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாகப்பிரிவுகளோட வந்து அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா இல்லாமல் சினிமா இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. விநியோகத்தர்கள் என்ன கேட்டாங்க, எம்.ஆர். ராதாவை புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டீங்கன்னா படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை போட்டிங்கன்னா, சிவாஜியை போட்டிங்கன்னாங்க செகண்டரி. ஃபஸ்ட்டு எம்.ஆர். ராதா புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய
கோலோச்சர அளவுக்கு போனார். நிஜமாவே எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தது? தெரியாது. தெரியாது. ஏன் சுட்டுக்கிட்டாங்கன்னு தெரியாது. அவர்கிட்ட கேட்டபோது சிரிச்சுக்கிட்டாரு. பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொன்னார். ஏன் ஒரு பத்திரிகைகளுக்கு மாத்திரம் இதை என்ன கொடுத்தாருன்னா, சுட்டான் சுட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு விளக்கங்கள் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கிட்டார். அதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு 2 பேர்தால தான் முடியும். ஒன்று எம்.ஆர். ராதா, இன்னொன்று எம்ஜிஆர். 2 பேரும் இப்போ இல்லை. அதை விட்டுற வேண்டியது. அதாவது அது வரலாற்றில் என்றைக்குமே தெரிந்து கொள்ள முடியாத விடை தெரியாத ஒரு விஷயம். கென்னடி யார் கொண்டாங்கிற மாதிரி தான், ஹிட்லர் எங்கே மறைஞ்சாருங்கிற மாதிரி தான், யார் நேதாஜி இருக்காரா இல்லைங்கிற கேள்வி மாதிரி தான். இதெல்லாம் விடை காண முடியாத பதில். என்ன காரணம் யாருக்கு தெரியாது.